வணக்கம். இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, நடராஜன் என்பவர் வந்து 9 வருடமாக வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு மனைவி வேணும், அதுவும் பென்ஷன் வாங்குகிற மனைவி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு எப்படி பார்த்து முடிச்சு கொடுக்க முடியும் நம்ம? நான் அதனால் அவர்கிட்ட முடியாதுன்னு நான் நேரடியாக சொல்லிட்டேன். அவரும் இதே மாதிரி நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 9 வருஷமாக அந்த வீட்டுக்கு லோன் எடுத்துருக்காரு. அந்த லோனை இவர் கட்டுறாரு. இவர் தனிமையில் வந்து பார்த்திங்கன்னா இவரே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு போடுதேன், அது போடுதேன், சேர்த்து வச்சுருக்கேன்னுக்காரு. இன்ன வரைக்கும் வந்து லோனை கட்டியிருக்கேன், இன்னொரு 2 லட்ச ரூபா நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஏதோ பிட்காயின் ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கேன், என்னென்னமோ சொல்கிறாரு. இவர் பேசும்பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இவர் கொஞ்சம் தண்ணி எதுக்கு அடிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தபடியாக சில பெண்களிடம் தொடர்பு இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதனால தான் இவர்கிட்ட நீங்கள் பணம் எதுவும் கட்ட வேண்டாம், உங்களுக்கு என்னால் பார்த்து கொடுக்க முடியாதுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சில பேருக்கு மனைவி இருக்கும்பொழுது லிவிங் டுகெதரில் வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கு கருத்து கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு மனைவியும் தான் கணவனை வந்து அடித்து விரட்டுவதற்கு காரணம் இல்லாமல் அடித்து விரட்ட மாட்டாங்க. தான் பெற்ற பையனே வந்து பார்த்திங்கன்னா தான் தகப்பனை வந்து அடித்து விரட்டுகிறார். அப்போ அதற்கு இவர் என்ன செய்திருப்பார் என்று கொஞ்சம் பாருங்கள். அதனால நான் ஒரு சில ஆட்களை வந்து வேண்டாம் என்று சொல்வேன். அதை ஏன் இதில் வீடியோவில் போடுறோம்னா, எவ்வளவு மனிதர்கள் வந்து எவ்வளவு தூரம் பொய் சொல்லுகிறார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான், ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான். இதை நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உள்ள காலங்களில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணை வேணும். வயதான காலத்தில் வந்து நமக்கு வந்து அன்பாக பேசுவதற்கும், ஒரு தண்ணி எடுத்து கொடுப்பதற்கும், ஒரு சமையல் செய்து கொடுப்பதற்கும், ஒரு துணி துவைத்து போடுவதற்கும் நமக்கு தேவைதான். ஆனால் அந்த 2 உள்ளங்களும் ஒரு அன்பாக இருக்கணும். உண்மையை பேச வேணும். சரிண்ணா, உண்மையை பேசி நம்ம இது பண்ணணும். யாராவது ஒரு கணவனை வந்து தான் பெத்த பிள்ளையும் தான் மனைவியும் வந்து நம்மளை அடித்து விரட்டுவாங்களா என்று கொஞ்சம் யோசனை பண்ணணும். தன் தாயும் இருக்கிறாங்க, பக்கத்தில் சகோதரர் இருக்கார், எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்காரு, அந்த தவறை சொல்ல மாட்டேங்கிறாரு, பொய் சொல்கிறாரு. அதனால தான் உங்களுக்கெல்லாம் நான் வரன் பார்த்து கொடுக்க முடியாது என்று நான் அதை சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அதனால் தயவு செய்து வரன் பார்க்கணும்னா, உண்மையிலே வரன் பார்க்கணும்னா, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உண்மையை பேசுங்க. சில பெண்கள்லாம் என்கிட்ட வந்து என்ன செய்றீங்க, ஒரு மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறீங்க. அந்த மாப்பிள்ளைக்கு உங்கள் நம்பரை கொடுத்தா நீங்கள் அவர்கிட்ட என்ன சொல்கிறீங்க, கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, கடன் எவ்வளோ லட்சக்கணக்கில் சொல்கிறீங்க. இது என்னங்க நடக்கிற விஷயமா? ஏங்க, உங்களுக்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படிங்க 5 லட்சம் 10 லட்சம் கடன் கொடுப்பாங்க? கொஞ்சம் தயவு செய்து இதெல்லாம் பேசாதீங்க. சரிண்ணா? நமக்கு ஒரு நபர் கிடைக்கிறாரு அப்படின்னா நம்மளை கடைசி வரைக்கும் வச்சு பார்ப்பாரா அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். தயவு செய்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாரும் ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. இப்போ இன்னொரு விஷயம், நான் இவ்வளோ பேசுகிறேன்னே, இவ்வளோ பேசுகிறேன்ல, யார்கிட்டையாவது எனக்கு ஒரு லட்சக்கணக்கில் கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்டிருக்கேன்னா? பதிவு கட்டணம் வாங்குகிறேன், 10,000 வாங்கினா தான் இவ்வளோ பெரிய நிறுவனம் வச்சுருக்கிறேன், நான் வேலை பார்க்க முடியும். நான் இது உங்கள்கிட்ட கேட்டு வாங்குறேன், உங்கள்ட்ட ஏமாத்தலை. விருப்பம் இருந்தால் கட்டுங்கன்னு சொல்லுவேன். யாரையும் போனை போட்டு ஐயா ஆசைவத்தை கட்டின பணம் வாங்கலீங்களா என்ன? இது வந்து என்னுடைய இது வந்து ஒரு நியாயமானது. ஆனால் நீங்கள் ஒரு பெண் என்ன சொல்கிறீங்க, எனக்கு 5 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குதுன்னு கேட்குறீங்க. அது முதல்ல என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க 1 லட்சம் கடன் இருக்குது, 1.5 லட்சம் இருக்குது. அது கொஞ்சம் நியாயமானது. 1 லட்சம் இருக்கும், 1.5 லட்சம் இருக்கும், 2 லட்சம் இருக்கும். 5 லட்சம் 10 லட்சம் எப்படி கடன் இருக்கும்? 1 லட்சம் கடன் இருக்குன்னா அதை ஏற்றுக்குருவாங்க. ரொம்ப கடன் இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அது பொய்ன்னு தெரியும் எல்லாத்துக்கும். தயவு செய்து என்கிட்ட பேசும் பொழுது வரன் வேணும்னு நினச்சிங்கன்னா உண்மையை மட்டும் பேசுங்க. சரிண்ணா? நன்றி, வணக்கம். அவர் பேசின ஆடியோ கேளுங்க, கேட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸுகளை இது பண்ணுங்கள். அடுத்து, பணம் கட்டியவர்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகுது. திருமணமானவர்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து எனக்கு முடிஞ்சிச்சின்னு வாழ்த்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் சில பேர் கொடுக்கும்போது தான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. நேற்று ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை பேசிடுவாங்க. சார் எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு அம்மா பேசியிருக்கு, சார் நீங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி, நான் உங்களுக்கு கமிஷன் போட்டு விடுதேன், பதிவு கட்டணம் போட்டு விடுதேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லலை இதுவரையில். போன மாதம் மட்டும் ஒரு 30 கல்யாணங்களுக்கு மேலே முடிஞ்சிருக்குது. அந்த 30 பேரில் இதுவரையில் ஒரு நபர் எனக்கு கமிஷன் கொடுக்கல. நான் கமிஷன் கேட்கல, உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். அதனால் நீங்களும் கொஞ்சம் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பதிவு கட்டணம் 10,000க்கு 12,000 15,000 20,000லாம் கட்டுறீங்க. நானும் ஒரு 20 நபர்களை வச்சு வேலை பார்க்குறேன். எல்லோருமே நல்லா சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? என்கிட்ட உண்மையை மட்டும் பேசுங்க.
கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்களால் முடிஞ்ச டொனேஷன் மட்டும் கொடுங்க. ஆனால் நானே இப்போ ஒரு சில பேர் சொல்லிடுவேன், உங்களுக்கெல்லாம் முடியாது, நீங்கள் பணம் கட்ட வேண்டாம்னே சொல்லிடுவேன். ஏன்னா பேசும் பொழுது வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பதிவு கட்டணம் கட்டுங்கன்னு சொல்லுவேன். உண்மை இல்லைன்னா பணம் கட்டாதீங்கன்னு சொல்லிடுவேன். நான் பேசும்போதே உங்களுக்கு அதனால தான் அந்த இதையும் போட, ஐயா நீங்களாம் பணம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். சரிங்களா? ஏன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இப்போ ஷேர் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோலாம் நிறையா பார்க்குறீங்க. பார்க்கும்பொழுது தான் ஒவ்வொருத்தரும் இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற இதுவும் தெரியுது. ரைட், நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன், நடராஜாங்க. சொல்லுங்கள். 2-3 நாளாக ட்ரை பண்ணுறோம், உங்களுக்கு ஃபோனு இல்லை கிடையாது. எங்கே சார் இப்போ காலையிலேருந்து மணி பாருங்கள் 8:30 மணி ஆகுது. காலையில் இருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, ஒரு வேலையும் என்னால் பார்க்க முடியலை. உங்கள் நிகழ்ச்சி என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். என்னங்கய்யா? உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இருக்கேங்க. நீங்கள் பேசுறது இப்போ நிறைய பேர் டிவி இப்போ கூட உங்களுக்கு முன்னாடி நிறைய கால்ஸ் வந்து என்னென்னா, சார் பார்த்தேன், வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், இதைத்தான் சொல்கிறாங்க. நான் என்ன செய்ய? சொல்லுங்க ஐயா. நமக்கு வந்து நான் எங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் 4 பேருங்க, அக்கா தங்கச்சி 4 பேர், பையன் 2 பேருங்க. சரி, வரேன். இப்போ யாருக்கு பார்க்கணும்? இப்போ வரேன் யாருக்கு பார்க்கணும்? வரேன் எனக்கு தாங்க பார்க்கணும். எங்கள் வீட்டுக்காரி வந்து என் பேச்சு கேட்கல, ஒன்றும் பண்ணலை. மகனை கேட்டுட்டு 3 பேர் சேர்ந்து என்னை அடித்து வெளியே துரத்தி விட்டாங்க. சரி, நம்மளுக்கு வந்து நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்க, எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. வேறு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்கன்னா டைவர்ஸ் வாங்கிட்டீங்களா? டைவர்ஸ் வாங்கலிங்க ஐயா. வாங்கணும்ல. அதான் நான் போட முடியாது அப்படிங்கிறேன். நான் எதுக்கும் தொந்தரவு, உனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நீ பார்த்து நீ இருந்துக்க, என்னால் அந்த ஈடுபாடுக்கு நான் வர முடியாது அப்படின்றான். உங்களுக்கு வசதி என்ன இருக்குது? வசதி என்ன இருக்குது? வசதி என்னங்க, எனக்கு ஒரு வீடு தான் இருக்குது, மெத்த வீடு. ஒரு நான் 3.5 சதுரம் கட்டியிருக்கேன். அதில் உங்கள் வீட்டம்மா இருக்குல்ல? அங்கே தான் இருக்காங்க. அவங்க அப்போ தாய் பிள்ளை எல்லாமே இருக்காங்க. அப்புறம் எப்படி அது உங்களுக்கு வீடாகும்? உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த வீடு உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு தானே. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆல்ரெடி எனக்கு இப்போ வந்து வீடு என் பேரில் தாங்க இருக்கு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயா, வீடு உங்கள் பேரில் இருக்குது. நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கீங்கல்ல, கல்யாணம் முடிச்சா உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தானே. பிள்ளைங்க தான். அப்புறம் எனக்கு சோறு போது, எனக்கு பாதுகாப்பு இல்லைங்க போது. பாதுகாப்பு உங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா வரக்கூடிய மனைவிக்கு எப்படி பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியும்? மனைவி தான் மாமா இருக்கானே, மாமா அவ ஆதரவில் இருக்காங்களே. ஏம்மா ஐயா, நான் என்ன சொல்கிறோம்னா, இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியலன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ வரக்கூடிய மனைவியை எங்கே கொண்டாந்து வைப்பீங்க? அதுக்கு தான் வேறு வசதி இருக்கா? வேறு வீடு தனியாக கட்டி வைக்க போறீங்களா? என்ன ஏதுன்னு கேட்குறேன். இல்லை சார், வீடெல்லாம் அடுத்த வீடெல்லாம் எங்கேயும் தனியாக வசதியான வீடெல்லாம் இல்லைங்க. சரி, அதே வீடு தான். அதே வீட்டில் எப்படி இருப்பீங்க? உங்கள் மனைவி பிள்ளைகள், உங்கள் 3 பிள்ளைகளும் சேர்ந்து உங்களை அடித்து காலி பண்ணிட மாட்டாங்களா? அதான் இப்பயே தான் அடிக்கிறாங்களா? நீ வந்து இங்கே நீ தற்கொலைக்கே முயற்சி சொல்கிறாங்க. சரி, செத்து போயிடு அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க? என்ன வேணும்? அதான் வேற ஒரு மனைவி வேணும். அவங்க ஒரு பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தால் அவங்கள கூட ஒரு நாளைக்கு இருந்து ஒருத்தர் மனசு புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இருந்தால் அவங்க இடத்துல கூட இருந்து நான் காலம் தள்ளிக்கிற மாதிரி கூட நினைக்கிறேன். ஓ, பென்ஷன் வாங்குற மனைவியாக இருந்தால் அவங்க இடத்துல போய் நீங்கள் இருந்துக்கலாம்னு சொல்கிறீங்க? ஆமாங்க. சரி, பென்ஷன் வாங்குறவங்க வந்து உங்களை கெட்டன்னு ஏன் நினைக்க போகிறாங்க? உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? என்ன வயசாகுது? எனக்கு வந்து 60 வயசு ஆகுது. 60 வயசு ஆகுது. 60 வயசில் உங்களை பென்ஷன் வாங்குறவங்க கெட்டன்னு ஏன் நினைக்க போகிறாங்க? இதை உங்களுக்கு வந்து மனைவி இல்லை அப்படின்னா, இறந்து போச்சுன்னா உங்களை ஏற்றுக்குருவாங்க. இல்லை டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஏற்றுக்குருவாங்க. மனைவி தான் என்னையும் ஏற்றுக்கலையே. இந்த மனைவி என்னையும் ஏற்றுக்கலையே. விட்டு மகனக்கிட்ட சொல்லி அடிச்சு சொல்கிறாங்களே. 3 பிள்ளைங்களும் மனைவியும் உங்களை விட்டு அடித்து வெளியே பற்றி விடுறதுக்கு காரணம் என்ன? தண்ணி அடிப்பீங்களா? ஆமாங்க. நான் வந்து தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேன். எந்த பழக்கமும் கிடையாது. கெட்ட பழக்கம் எந்த பழக்கமே கிடையாது. கெட்ட பழக்கம் எது இல்லைன்னா எதுக்கு உங்களை அடித்து வெளியே பத்துறாங்க? நீங்கள் என்ன தொழில் பண்ணீங்க? என்ன வேலை செஞ்சீங்க? என்ன வருமானம் வருது? நான் உங்களை மாதிரி அப்படி பொண்ணுக்குன்னா பார்த்தாங்க இது பண்ணுவேன். ஒரு யாராவது கல்யாணம் பண்ணால் ஒரு 4 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஒரு 5-10 கொடுத்தாங்கன்னா அதை கூட வீரவில் வச்சேன்.
இல்லை புரியல, என்ன மாதிரி பொண்ணு அது பார்த்து வைப்பீங்களா? உங்களை மாதிரி பொண்ணு வரன்னு பார்த்து அப்படியே வைப்பீங்க. அதான் அப்படியே என்ன மாதிரி பார்த்து வச்சீங்கன்னா என்ன மாதிரி பார்த்து வைக்கிறதுல உங்களுக்கு ஒன்று நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியதானே? அதான் அப்படி பார்த்து அப்புறம் நான் தங்கறதுக்கு அது இல்லையா, நம்மளுக்கு இந்த வயசான காலத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவாக அன்பு ஆதரவாக பேசுறதுக்கு துணையாக இப்படின்னா தனிமையில் இருந்தால் ரொம்ப இதாக இருக்குங்க இல்லையா, போர் அடிக்குதுல்ல. ஐயா பேர் என்ன பேருங்க ஐயா? என் பேர் நடராஜன். நடராஜன் ஐயா. ம். என்ன மாதிரி தொழில் பார்க்கும்பொழுது எதுக்கு நீங்களே ஒரு பொண்ணை பார்த்துக்கிற வேண்டியதானு கேட்குறேன். இல்லையா, இது நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட ஏன் வரேன், நம்ம பார்த்து வைப்போம். அவங்களாம் அரிய சின்ன பசங்களுக்கு சின்ன சிறுகளுக்கு பார்த்து வைப்போம். ம். அவங்க உங்களுக்கு தான் அந்த பக்கம் லைனில் வர்றாங்கன்னா நான் நேசு அப்புறம் இது யூடியூப்பில் பார்க்கறதுல தெரிஞ்சுக்கிறேன். அதனால சரி ஐயாவை நாடி போனால் ஏதோ ஒரு வழி கிடைக்கும்ன்றதுங்க. இப்போ உங்களுக்கு 3 பிள்ளைகளை பொண்டாட்டி இருக்க, வேற ஒரு மனைவியை நீங்கள் பார்த்து போகிறது தெரிஞ்சால் உங்களை இன்னும் வந்து அடிப்பாங்கல்ல? அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவங்களாம் என்னை ஓட்டு இனி சாகணுங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க எல்லாமே. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கும்போது கல்யாணத்தை முடிச்சு வச்சா என்ன தூக்கி ஜெயிலில் வச்சிட மாட்டாங்களா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து? இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வழி பண்ணிக்கிறேங்க. அவங்கள ஸ்டேஷனில் இது பண்ணி நான் அவங்கள்ட்ட இதுக்கு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறேன். கம்ப்ளைண்ட் என்ன வாங்கியிருக்கிய? இனிமேல் உன்னையும் நான் தொடரல, என்னை நீ தொடர வேணாம்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன். ம். அவங்கள அடிக்கக்கூடாதுன்னு வாங்கி எழுதி வாங்கியிருக்கிய? ஆமாம். சரி, இப்போ காலையில் எனக்கு நீங்கள் கால் பண்ணியிருக்கிய. ஆமாங்க. என்ன உங்களுக்கு விவரம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நடராஜன். நடராஜன். எந்த ஊர்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மடங்கிற ஒரு வில்லேஜ் மடம், கள்ளக்குறிச்சியில். அதாவது நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த பெண்ணு மாப்பிள்ளை பார்த்து வைக்கிற தொழிலில் இருக்கீங்க? நான் ஒரு 7-10 வருஷமாக இருக்கும். 7-10 வருஷமாக இருக்கீங்க. இந்த 10 வருஷத்தில் ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு வச்சா நம்மளையும் தூக்கி உள்ளே வச்சிருவாங்களேன்னு அந்த தண்டனை சட்டமானு தெரியுங்க ஐயா. தண்டனை சட்டத்தை தெரிஞ்சும் அவங்க வந்து எனக்கு வந்து சாப்பாடு போட முடியாது, என்னை கூட துணையாக இருக்க முடியாது. நான் வாங்கிட்டு வர காசை மட்டும் எடுத்து மௌன் ஓட்டை கொடுத்துட்டு அவன் அதுக்காக தான் என்ன அடிக்கிறான். காசு இல்லைன்னு ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு பொண்டாட்டி பிள்ளைய நம்மளை வெறுக்குது அப்படின்னா நாம என்ன தப்பு செஞ்சோம்? நம்ம தப்பு செய்யாம எப்படிங்கய்யா பொண்டாட்டி பிள்ளை நம்மளை அடிப்பாங்க? சொல்லுங்க. சோறு குழம்பு ஏன் போடல, சோறு ஆக்கி ஏன் வைக்கல அப்படின்னு நான் ஆக்கி போட முடியாது. நீ எங்கே தின்ட்டுவா எங்கே இது பண்ணிட்டுவா. ஒரு விஷயம் கேளுங்க. எந்த வீட்லையுமே பொண்டாட்டி பிள்ளைய நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னா வெறுக்கிற அளவுக்கு நீங்க என்ன நடந்துக்கிட்டீங்க? 60 வயசு ஆகுதா? அந்த அளவுக்கு நான் எதையுமே நடந்துக்கலைங்க. என்னை வந்து விசாரிச்சு கூட விசாரிச்சு பாருங்க. என்ன உங்களுக்கு 3 பிள்ளைகளுமே அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை? ஒன்று பொண்டாட்டி சப்போர்ட் இருக்கணும், இல்லை பிள்ளை சப்போர்ட் இருக்கணும். பொண்டாட்டியும் பிள்ளையும் வெறுக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? வெறுக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதான் காசு போனோம் நான் சம்பாதிச்சு வைக்கிறத ஏன் எடுத்து வச்சே செலவு பண்ணுற அப்படின்னா அப்படி தான் பண்ணுவான். அப்படிதான் செய்வேன். நீ பார்க்க கறி சோறு வாங்கிட்டு வந்து திம்பாங்க. எனக்கு கஞ்சி காய்ச்சி ரேஷன் கடையில் அரிசி அப்படி கொண்டாந்து அப்படியே டீப்பனில் கஞ்சியா காய்ச்சி வச்சு விட்டுருவாங்க. அவங்களாம் குழம்பு சோறு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எனக்கு மன உளைச்சல் ஆகுது இல்லைங்களா? அவங்க சாப்பிட்றது தானே நீங்கள் சாப்பிட போகிறீங்க. உங்களுக்கு வேறு சமையல் அவங்களுக்கு வேறு சமையல் வீட்டுக்குள்ள நடக்கு. ஆமாங்க ஐயா. அவங்களுக்கெல்லாம் பொண்ணு அரிசி வாங்கிட்டு வந்து அவங்க சாப்பிடுவாங்க. எனக்கு ரேஷன் அரிசி தான் வைப்பாங்க. அப்படியா? ம். சரி, உங்கள் வீட்டம்மா நம்பர் கொடுக்கலாம், நான் பேசுகிறேன். இந்த மாதிரி ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுறாரு அப்படின்னு கேட்குறேன். என்ன வேணும்னு கேட்குறேன். சொல்லுங்க. அவங்கள்ட்ட போன் இல்லை, பையன்கிட்ட தான் போன் இருக்கு. பையன் நம்பர் தரையில நான் பையன்கிட்ட பேசவா? கொடுக்குறேங்க, பேசுங்க. எனக்கு இதில் மெசேஜ் போட்டு விட்றீங்களா பையன் நம்பரை? அப்படியே வாயில் கூட சொல்கிறேன், பேசிக்கிங்க எனக்கு. சரி. அப்படியே போட்டுங்க. சரி, நான் இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கேன். ஆஃபீஸுக்கு போயிட்டு நான் வந்து பேனா எடுத்துக்கிட்டு நான் கூப்பிட்றேன். அப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சரிங்க. பையன்கிட்ட நான் வந்து ஏன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் அப்பா இப்படி கஷ்டப்படுறாரு, சாப்பாட்டு கொலை இல்லாமல் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுவாரு. அவனே முந்தா நாள் என்னை கட்டில் தூக்கி போட்டு சாவடிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. அவன் வந்து என்னை கழிவு ஜால அடிக்கிறான். அவன் பொண்டாட்டி வந்து என்ன அடிக்க வரா. ஓ, எப்போ எல்லாம் கூட்டு குடும்பமாக தான் இருக்கீங்களோ? எல்லாம் குடும்பம் ஒரே குடும்பமாக தான் இருக்கிய? ஆமாம், ஒரே குடும்பமாக இருந்தாலும் தான் இந்த காசு பணம் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, அப்போ ஆம்பளை 60 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே போனால் நான் பொண்ணு காட்ட போனேன்னா எனக்கு 200-300 தான் தருவாங்க. நான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு
அப்புறம் நான் சாப்பாடு செலவு, அப்புறம் நான் ஐயா மாதிரி கூட வரவங்களுக்கு ஒரு டீ தண்ணியை வாங்கி கொடுப்பேன். அப்போ 60 வயசுக்கு மேலே உள்ள ஆம்பளைங்க எல்லாமே வீட்டை விட்டு வெளியே பற்றி விட்டுறாங்க. ஆமாம் ஆமாங்க. சரி 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 சரிங்கய்யா. நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிற பொறுத்து தான் இருக்குது. ம். சரி, இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? அதாங்க பென்ஷன் உள்ளவங்களா இருக்கணும். நான் என்னால் முடிஞ்ச தொழில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பாதிப்பேன். இப்போ கூட நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா பென்ஷன் வாங்குற மாதிரி ஒரு மனைவி வேணும்னு தான் கேட்குறீங்க. ஆமா. நீங்கள் உழைச்சி போட மாட்டீங்க அப்போ? நானும் என்னால் முடிஞ்சதை அப்புறம் அவங்க வாங்கினா அவங்க பின்னாடியே போக முடியும். என்னால் முடிஞ்சதை அப்புறம் உங்கள்கிட்டயே கூட நான் ஒரு வேலை செஞ்சு கூட உங்கள் மூலியமாக கூட அந்த சம்பளத்தை அவங்களுக்கே கூட நாங்கள் அதை சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ம் பென்ஷன் வாங்குறவங்க வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க உங்களை. ம் ம் சரிண்ணா? நீங்கள் அதுக்காண்டி பென்ஷன் வாங்குறவங்க வந்து டைவர்ஸ் பேப்பர் கையில் இருக்கணும். இல்லை மனைவி இறந்த பேப்பர் இருந்தால் மட்டும்தான் அதை முடிக்க முடியும். நான் கரெக்டாக பேசுவேன், உண்மையை மட்டும்தான் பேசுவேன். ஆ சரிங்க. சரிதானா? ம் அதனால உங்களுக்கு வந்து பென்ஷன் வாங்குறவங்கெல்லாம் கல்யாணம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. எந்த பொம்பளையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. உங்களுக்கு என்னால் இதுக்கு முடிச்சு வைக்க முடியாது. ம் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ம் உங்களுக்கு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் டைவர்ஸ் வாங்கிட்டு வாங்க. சரிங்க. சரிண்ணா? ஆ சரிங்க. ஆமாம், உங்கள் மகன் வந்து கல்யாணம் முடிச்சு அவர் பேரன் பேத்தியோட இருக்காரா? அவன் கல்யாணம் முடிச்சு 3 குழந்தை இருக்கு அவனுக்கு. 3 குழந்தை இருக்கா? ஆ ஆமாம், உங்களுக்கு 60 வயசு ஆச்சுல்ல என்ன? ஆமாங்க. இந்த 60 வயசில் பேசாமல் நான் சொல்ல மாதிரி இப்போ எங்கே தங்கியிருக்கிய? இப்போ நான் வந்து கள்ளக்குறிச்சியில் தங்கியிருக்கேன். உங்கள் வீட்டில் இல்லை? அவளை கொண்டு போய் நான் சண்டை அடிச்சு போடணும் என்னமோ வந்து அவன் எங்கே கொண்டு போய் கொடுத்துருக்கானே தெரியல. நீங்கள் உங்கள் ஊரில் வீட்டோட இருக்கீங்களா? வெளியில் கோயில் கூட மடத்தில் எங்கேயும் ரோட்டில் தங்கிறீங்களா? மரத்தில் ரோட்டு கடையில் இந்த ஹோட்டலில் இருக்கேன். அங்கே சாப்பிட்டு நான் வந்து அப்புறம் திரும்பி அந்த வீட்டில். முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு நிலையில் இல்லை. முதல்ல உங்களை மாதிரி ஆளுகளுக்கு நான் பார்க்க முடியாது. ம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நான் பார்க்க முடியும். சரியா? ஐயா தெளிவாக தாங்க ஐயா இருக்கிறேன். தெளிவாக தான் நான் 1 வாரமாக முடிவு எடுத்து தான் நான் உங்கள்கிட்ட அப்புறம் திரும்பி பண்ணேன். சரி உங்களை மாதிரி ஆளுக்கு நான் பார்த்து கொடுக்க முடியாதுங்க. தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ம் பார்த்து கொடுக்க முடியாதுங்களா? ஆமாம். சரி.